ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நான் அந்த சம்மர் குயிக் மீல் தான் ஒரு ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். ஒன் பாட் எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்ட மாதிரியான ஒரு சாம்பார் சாதம். ரொம்ப குயிக்காக பண்ணலாம், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற மாதிரியான ஒரு சாம்பார் சாதம் ரெசிபி தான். ஒன் பாட் மீல் தனியாக சாம்பார் வச்சு கலர்ற அந்த மாதிரி கிடையாது, குக்கர்லேயே தாளித்து விடுற மாதிரி தான். சென்னையில் திடீர்னு மழை, கொஞ்சம் கூல் டவுன் ஆகிருக்கு கிளைமேட், பட் ஸ்டில் ரொம்ப வேர்க்கிறது தான். அந்த காற்று அழுத்தம்ன்றது ஜாஸ்தியாக தான் இருக்குது. நமக்கு வீட்டுக்குள்ளே வேர்க்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது சொல்லப்போனால். ஸோ இது தேர்டு மீல் இந்த சம்மர் சீரீஸ்க்கு. நான் ஆல்ரெடி 2 மீல் சம்மருக்கு குயிக்காக பண்ணக்கூடிய 20 to 30 மினிட்ஸில் பண்ணக்கூடிய மீல் ரெசிபி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 2 மீல் ரெசிபி, இது 3வது மீல் ரெசிபி. குக்கரில் ஒன் பாட் மீலான சாம்பார் சாதம் ரெசிபி. நான் குக்கரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் பொடியாக நறுக்குன ஆனியன் சேர்த்து, ரொம்ப வதக்கணும்லாம் எதுவுமே அவசியம் கிடையாது. லைட்டாக ஒன்று போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு திருப்பி அதுக்கடுத்து உடனே தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காய்கறிகளில் என்ன போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, கேரட், பீன்ஸ், கொஞ்சமாக வெள்ளை பூசணிக்காய், அதுக்கப்புறம் முருங்காய். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் போட்டாலும் போடலனாலும் ஒன்று முருங்காய், அப்படி இல்லைன்னா முள்ளங்கி, இந்த 2த்தில் ஏதாவது ஒரு வெஜிடபிள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒன்று மட்டுமே போட்டால் கூட ஓகே. இல்லைன்னா நீங்கள் கேரட், பீன்ஸு, இந்த மாதிரி பூசணிக்காய் இது கூட சேர்த்து நீங்கள் அந்த முருங்காய் அப்படி இல்லைன்னா முள்ளங்கி, இது 2த்தில் ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கேரட், பீன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அப்படிங்கிறது எல்லாம் எதுவுமே இருக்காது. கொஞ்சம் ரொம்ப சட்டிலான ஒரு ஃப்ளேவர் தான். பட் முருங்காய்க்கும் முள்ளங்கிக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் உண்டு. ஸோ சாம்பார்னாலே முருங்காய் சாம்பார், முள்ளங்கி சாம்பார் தான் மணமாக ருசியாக இருக்கும். ஸோ 2த்தில் ஏதாவது ஒரு காய் இருந்தால் தான் இந்த ரைஸ் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ நம்ம காய் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உடனே சாம்பார் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி, பருப்பு எல்லாம் ஒன்றா தான் ஊற வச்சுருந்தேன். நம்ம அரிசி பருப்பு சாதத்துக்கு எப்படி ஊற வைப்போமோ, 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் துவரம்பருப்பு, அதோட கூடவே ஒரு 1/2 கிளாஸ் துவரம்பருப்புங்கிறத விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 3/4 பதம் அப்படின்ற அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் துவரம்பருப்பு கொஞ்சம்னா அதில் ஒரு பாதி மைசூர் பருப்பும் ஆட் பண்ணிப்பேன். எங்கள் வீட்டில் பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் ட்ரை பண்ணோன்னா நீங்கள் மைசூர் பருப்பு கலந்து சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி அப்படின்னா காய், பருப்பு எல்லாத்தோடு சேர்த்து நீங்கள் ஒரு 3 கிளாஸ் 3.25 கிளாஸ் தண்ணி வச்சா போதும். ரொம்ப தண்ணி வச்சாலும் கீழே வழிகிற அளவுக்கு தான் ஆகிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறமா புளி ஊற்றணும். அதுக்கப்புறம் சுடு தண்ணி, பொங்கலுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு நம்ம குழைய அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் குக்கர் திறந்ததுக்கப்புறமா. ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு 3-3.25 கிளாஸ் தண்ணி வச்சு நீங்கள் குக்கர் மூடி போட்டு நார்மலாக உங்கள் சாப்பாட்டுக்கு சாதம் வேகிறதுக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த விசில் விட்டு எடுத்தால் போதும். 2 விசிலோ 3 விசிலோ விட்டு எடுத்தால் போதும். நான் இதுக்கு தொட்டுக்க பீட்ரூட் பொரியலும் பண்ணுறேன். பட் இதுக்கு பீட்ரூட் பொரியலோ இல்லை எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு வறுவல் பண்ணலாம், இல்லைனா வத்தல் அப்பளமே போதுமானது. ஏன்னா காய்கறியெல்லாம் போட்டு 1 பாட் மீல் தான். என்கிட்ட பீட்ரூட் இருந்தது, ஸோ அதனால் நான் பண்ணிடலாம் இன்றைக்கின்ட்டு பண்ணுறேன். அரல்ஸ் இந்த ஒன்றே போதும். இது கூட அப்பளம்ங்கிறது மஸ்ட்டு. இது பண்ணால் கண்டிப்பாக எங்கள் வீட்லேயும் அப்பளம் கேட்பாங்க. நான் காய் இருந்ததே அப்படிங்கிறதால தான் காய் பண்ணுறேன். பட் நீங்கள் ஏதாவது வறுவல் தான் கிடையாது, பொரியல், கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல், இந்த மாதிரி பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிடுவோம். இந்த சாம்பார் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம குக்கர் திறந்துட்டு அதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணி கரைச்சிட்டு அந்த தண்ணி விட்டுட்டு திருப்பி அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, தளரதான் இருக்கணும் சாம்பார் சாதம். அதுக்காக நான் சுடு தண்ணி கெட்டலில் வச்சுருக்கேன். நீங்கள் பக்கத்தில் பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு நீங்கள் எவ்வளோ தளர உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி சுடு தண்ணி ஆட் பண்ணி உப்பும் பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா கூட நம்ம அந்த டைமுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலரி விட்டுக்கோங்க. ஸோ நான் இதை புளி ஊற்றிட்டு சூடு தேவையான அளவு, இல்லை நீங்கள் புளி கரைச்சலே கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அதையே ஆட் பண்ணி அடுப்பை பற்ற வச்சு ஒரு கலரை விடுங்க. இது ஒரு கொதி வரட்டும். கொதி வர்றதுக்குள்ளேயே நம்ம தாளித்து கொட்டிடலாம்.
தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் நெய் சேர்த்து தான் தாளிப்பு கொடுக்குறேன். நீங்கள் வந்து வெறும் எண்ணெயிலையும் கொடுக்கலாம், இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யிலே கொடுக்கலாம். ஸ்பெஷலி சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சூட சுட சாப்பிடும்போது நெய்யிலே தாளிப்பு கொடுத்து கூட சாப்பிட்லாம் உங்கள் விருப்பம். நான் ரெண்டுமே கொஞ்சம் கலந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா பசங்க வேணும்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நெய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். பட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால நான் கலந்து தான் பண்ணுறேன். ஸோ உப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிடுங்க. லைட்டாக கொதி வந்து அது கீழே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம தாளித்து விட்டுக்கலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக நெய் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். ரெகுலராக சாம்பாருக்கு என்ன தாளிப்போமோ அதெல்லாம் மட்டும்தான். கடுகு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பெருங்காயம். ரொம்ப முக்கியம் பெருங்காயம். கண்டிப்பாக பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள். நான் நிறையவே பெருங்காயம் ஆட் பண்ணுவேன். நான் கொஞ்சம் தாளிப்புலையும் பெருங்காயம் போட்டுட்டு சாம்பார் சாதத்து மேலேயும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அது மேலே அப்படியே தாளித்தோம் இல்லையா, அந்த சுட சுட எண்ணெய் அது மேலே விட்டுருவேன். ஸோ தட் நல்லா பெருங்காயம் மணக்க இருந்தால் தான் சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிடும் போது மட்டும் நினைப்போம் ரொம்ப மணமாக இருக்கே அப்படின்னா பெருங்காயம் லாஸ்ட்டாக சேர்க்கறதுனால தான். பெருங்காயம் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டிங்கன்னா தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது மழைக்கு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெயில்லையும் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. நல்லா தளர சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு கூட இன்றைக்கி வந்து தொட்டுக்க பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் அப்பளமும் வச்சு பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபீஸ் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே சம்மர் குயிக் மீல், அதாவது 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணக்கூடிய குயிக் மீல் 2 மீல் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதான் என்னோடய குயிக் லன்ச் இன்றைக்கி. சாம்பார் சாதம், பீட்ரூட் பொரியல், அப்புறம் அப்பளம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.